நீங்கள் பொதுவாகவே இந்த குழி பறிக்கிற வேலையை எவனா செஞ்சால் அவன் மேலே கொஞ்சம் கோபம் தானே வரும். ஆனால் இவர் குழி பறிக்கிறப்ப மட்டும் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையே வரும். அந்த மரக்கன்று நடுறாருல, அதை நான் சொல்ல வரேன். ஒரு நடிகனா சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாரு, ஒரு படி மேலே போய் செயல்படவும் வச்சுட்டாரு. சூப்பர் சார். வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 தாங்க பண்ண போகிறோம். குஸ்கா பிரியாணியும் அது கூட சிக்கன் 65 ரெண்டுத்தையும் சேர்த்தா சிக்கன் 65 பிரியாணி. இதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, கலைவாணின்றவங்களுக்கு பர்த்டே. அவங்களுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து முதியோர் இடத்துல போயிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க சிக்கன் ஐட்டம் ஏதாச்சும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிகளுக்காக நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குஸ்கா பிரியாணியும் சிக்கன் 65யும் சும்மா சுட கொடுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதா. இந்த லொக்கேஷன் தான் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆசை தாங்க. என்ன பண்ணுறது, பெரிய குக்கிங்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து சமைச்சோன்னா இப்போதைக்கு முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தாத்தா பாட்டியோட இருக்கிற இடத்துல போயிட்டு அவங்க கூட சேர்ந்து சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு அப்படியே சுட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. சிக்கன் 65 மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மசாலா யூஸ் பண்ணல. ஒரு மேரேஜில் டக்குன்னு இருக்கிற மசாலாலாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேரேஜ் செய்யல நம்ம 65 மசாலா இன்றைக்கி செய்ய போகிறோம். 65 ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கிறோம், அப்படியே பொரிச்சு தாத்தா பாட்டி கொடுக்குறோம். வழக்கமாக நம்ம சேனல் மோட்டரில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்குண்டான மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டி தான். நான் உங்களுக்கு 1 கிலோக்கான அளவு சொல்லிடுறேன். நீங்கள் அப்படியே எவ்வளோ கிலோ செய்கிறீங்களோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போட்டு போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 25 கிராம். நம்ம 8 கிலோ போடுறோம். ஸோ 200 கிராம் போட்டுக்கலாங்க. அடுத்தது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 20 கிராம். ஸோ நம்ம 8 கிலோ போடுறோம், 160 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, அடுத்து நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாங்க. 1 கிலோக்கு 5 கிராம். ஸோ 8 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 40 கிராம் போட்டுக்கிறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வந்து தயிரும் ஆட் பண்ணுறோம், லெமனும் ஆட் பண்ணுறோம். தயிர் வந்து சாஃப்ட் பண்ணோம், லெமன் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டும் கிடைக்கும். ரெண்டுமே ஆட் பண்ணுறதுனால தயிர் வந்து கம்மியான குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ரொம்பவும் இதுவாகிடும். ஸோ நம்ம தயிர் வந்து பார்த்தீங்கன்னா 40 ml போடுறோம். ஸோ 8 கிலோக்கு 320 ml, நம்ம 350 ml போட்டுக்கலாம். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் லெமனாக இருந்தால் 1 கிலோக்கு இந்த மாதிரி ஆஃப் லெமன் போட்டுக்கோங்க. நம்ம 8 கிலோ செய்கிறதுனால 4 லெமன் வரும். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 8 கிலோக்கு என்னவோ அதுக்கான அளவு போட்டுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதேமாரி பண்ணிவிட்டு யூடியூப்பில் கார் வாங்கினார் ஒருத்தர். சைக்கிள் கூட பெட்ரோல் போடுற அளவு கூட எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்தவங்க. நீங்கள் என்ன போடுவீங்கன்னா 65ல் 65 பவுடரை சொல்லவா? சொல்லுங்கள், நீங்கள் என்ன போடுவீங்க? என்ன போடுவீங்க? பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை அரைச்சி போடுவீங்களா? அரைச்சி போட்டு அது கூட தயிர், ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, ஓகே, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் கார மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு ஊற வைப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து கவிச்சி வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் போடும். அவ்வளோதான். கடை வச்சுருந்தீங்களோ? சரி, அண்ணன் சொல்கிற ஸ்டைலையும் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். நல்லா தான் இருக்கும். இதுவும் ஒரு சில ஐட்டம் மாறும். நம்ம கடலை மாவுலாம் போட மாட்டோம். கஸ்தூரி மேத்தி, கஸ்தூரி மேத்தி கூட இருந்தால் போடலாம். கஸ்தூரி மேத்தி போட்டாக்க இன்னும் நல்ல கமகமான வாசனை வரும். இங்கே போட்டால் கேட்டாண்ட வாசனை வரும். கேட்டாண்ட வாசனை போட்டு விற்றான்ல. அதான் அந்த மாதிரி செய்யலாம். அவர் சொல்கிற மசாலாவும் கரெக்டு தான். அது ஒரு ஸ்டைல், இது ஒரு ஸ்டைல். அது வந்து சேலத்து மசாலா. நான் சொல்கிறது சேலம் சைடு போடுற மசாலா. இது சென்னை ஸ்டைல். இது நம்ம ஜப்பார் பாய் சொல்லி கொடுத்த ஸ்டைல். உண்மை அதுதான். சொல்லுங்க, எண்ணெய் ஊற்றிடும். ஆயில் போட்டு வருங்க. ஊற்று ஊற்று. இது தானே பெரிய வாங்க கேட்டேன்.
ஓகே, எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். வடிக்கிறதெல்லாம் இல்லை, அதே உடஞ்சிருக்கு. 65 வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எப்பவுமே நல்லா கொதிக்கணும். கொதிக்கு அப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா அந்த மொறுமொறுப்போடு வரும். இல்லைனா சொதன்னு அந்த மசாலா இதுவாகிட்டு வந்துடும். நல்லா கொதிக்க வச்சுட்டு 65 போடுங்க. அதே மாதிரி ரொம்ப ஓவர் க்ரௌடாக நிறையா சிக்கனை தூக்கி எண்ணெயில் போட்டுறாதீங்க. அந்த எண்ணெயில் முழுகிற அளவுக்கு சிக்கன் போடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலேலாம் இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், பார்க்கலாம். கலர் நல்லாவே வந்துருக்குல்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலர் பவுடரே போடல. அந்த சக்தி சிக்கன்ற பாருங்க, சக்தி சில்லி பவுடர் தான் போட்டோம். அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்துடுச்சு. ஓகே, சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, சும்மா வேறு லெவலில் இருக்குது. 65 எண்ணெய் உள்ள கையை விட்டு எடுத்து துள்ளலாம் போல இருக்குதுங்க. அப்படியே சாப்பிட்டு தான் பாரு. இது அது ட்ரைனிங் எடுத்துன்னு வரேன். நல்லா எண்ணெய் இதிலே ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அதில் போடுறோம். அப்பா அப்படியே அள்ளி போட்டேன். நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா கொத்து கொத்தாக போடுறான், கொத்து கொத்தாக சிக்கன் வருமோன்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, ஒரு சிக்கனும் தனித்தனியாக இருக்குது பாருங்க, ஒரு பீஸும். இன்ஜின் பார்த்தாரு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராக தான் பேசுவேன். ஆல்ரெடி வேறு குஸ்கா பிரியாணி வேறு லெவல் வந்துருச்சா, கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். லென்த்தை பார்த்தியா, நல்லா நூடுல்ஸ் மாதிரியே இருக்கு. இதுதான் கட்டாது. ஒவ்வொரு பீஸும் ஆயிரம் மாதிரி கீழே கொட்டிடாது. என்னடா இது 8 கிலோ செஞ்சுட்டு ஒரே ஒரு பீஸ் வச்சுருக்கேன்னு பாருங்களா. டைம் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சொல்கிறதுலாம் டைம் இல்லை. தாத்தா பாட்டியார் வெயிட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி 8 கிலோ சிக்கனுக்கு ஒரு பீஸ் பதம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் இல்லை ஒரு நல்ல கல்யாணத்தில் போயிட்டு நல்ல 65 சாப்பிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நிறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ட ஒரு ஃபீல். இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்ருப்போமே, ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ருப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ன ஒன்று, அந்த பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இப்போ டைம் இல்லை. அதனால் வெறும் 65 மட்டும் சாப்பிட்டு போகிறோம். ஏன்னா பிரியாணி ஆல்ரெடி நிறையா செஞ்சுட்டோமா, பார்த்தாலும் தெரிஞ்சது நல்லா தான் இருக்குன்ட்டு. என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நம்ம அவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணதுக்கு தகுங்க. மசாலா வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சிக்கனில் இறங்கியிருக்கு. அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டோனி விரதம் முடிச்சு ஃபஸ்ட்டு வீடியோ சிக்கன் சாப்பிட்றாரு. ஆமாங்க, என்னை வெறுப்பேற்றி இவங்க 2 பேரும் நான்வெஜ்ஜாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டா? ஆமாம்,
ஃபஸ்ட்டு வீடியோவில் நான்வெஜ் சாப்பிட்றேன். நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அந்த இது முடிஞ்ச உடனே. பட் வீடியோக்கு தான் ஃபஸ்ட் டைமுங்க. தோனி சாப்பிட்ற அன்றைக்கி ஒரு பீஸ் சாம்பிள் பார்க்கணும். விதி. நம்ம சேனலுடைய மோட்டோ படி நம்ம சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. வாங்க போயிட்டு தாத்தா படி கொடுக்கலாம். ஃபோனில் எடுறா ஃபோட்டோ. பதினான்கு 4/2021 இன்று புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த கலைவாணி அவர்களிடம் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நமக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இவரும் இவரது குடும்பத்தினரும் நீண்ட ஆயுள், நிறைவு, வாழ்வு, உயர்வு, புகழ்பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என முதியோர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இறைவா, இன்று நாம் உண்ணும் உணவும் தினந்தோறும் எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்கிக்கோங்க, இருக்குது சாப்பாடு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் வீடியோ பிடிக்கலான்னு பரவாயில்ல, டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. பிடிச்சவங்க தாராளமாக லைக் பண்ணுங்கள். ஏன்